கோவம் தானே வரும். ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி இல்ல. எனக்கு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் மீட் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 month 3 month தான் இருக்கும் உங்ககிட்ட நான் பேசுறேன். நிஜமாவே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு எங்க விபி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அடுத்து இவங்க தான். இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 பர்சனை பத்தி நான் சொல்லணும். எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு ஏஞ்சி போகாம இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தது யார் தெரியுங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் கடவுள் அருண் பிரதர் தான். அவருக்கு இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் படிச்சது PhD பயோகெமிஸ்ட்ரி. நான் காலேஜ் நர்சிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. 10 நாள் கூட பத்த மாட்டேங்குது அந்த வருமானம் சொல்லிட்டு டேட்டோ பிசினஸ் வச்சேன். அடிஷ்னலாக வைக்கோல் பிசினஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ண எல்லா தொழிலுமே இன்னைக்கு நிறைய லாஸு, பெருசா ஏர்ன் பண்ண முடியல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தம்பி என்கிட்ட ஒரு பிசினஸ் இருக்குது, பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ஆனா உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு காப்பாத்திக்கன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க் பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாத்திலுமே. அதுல தோத்ததுனால அவர் சொல்லும்போது நான் அது பெருசா எடுத்துக்கல. அவர் பேசுனதுக்கு அப்புறம் சந்திரலேகா மேடம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி அருண் சார் நம்பர் கொடுத்தாரு, நான் நல்ல பிசினஸ் இருக்கு, நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அருண்னா யாரு, சதீஷ்னா யாரு? நான் சதீஷும் கிடையாது, நீங்க சொல்ல வர ஆளுன்னு நானும் கிடையாது. தயவு செஞ்சு போன் வச்சிருங்க, இந்த சிம்மை வாங்கி இப்பதான் ஒரு 2 வாரம் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கேட்கும் போது நான் சொன்னேன், உனக்கு நல்ல வேலை தானே வேணும், நான் வாங்கி தரேன். இந்த மாதிரி லெப்ட் ரைட்டுன்னு தூக்கிட்டு இதுக்கப்புறம் வராதனான்னு சொல்லி அமிச்சது ஆள் தான் நான். 3 மாசம் கழிச்சு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைச்ச எண்ணத்தை போன் அவருக்கு. ஆனா அவ்வளவு பிரச்சனை. ஏன்னா நான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பிசினஸ் கொடுக்குறீங்கல்ல, உங்களை எல்லாரும் பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அவர் ஆக்சிஸ் இந்தியால ஜெயிச்சதுனால தான் நான் அவர் கூட வந்தேன். நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட பிளான் கொடுத்ததுக்கு அப்புறம் வரவும் மாட்டோம், கெட்டுப்பட்டோம், இதுக்கப்புறம் மூஞ்சிலே மூக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்ல. அன்னில இருந்து தான் நான் அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஆக்சிஸ் இந்தியால ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதை தேடி தான் நான் அவர் கால் பண்ணேன். அடுத்த 2 நிமிஷத்துல நான் கால் பண்ண அடுத்த உடனே போன் எடுத்தாரு. சொல்லு தம்பி நல்லா இருக்கான்னு கேட்டாரு. பரவாயில்ல, நம்ம திட்டினதெல்லாம் மறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, சொல்லுப்பா வேற எதனா திட்டுறதுக்கு பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இல்ல நான் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு போல, எனக்கு எதனா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஏய் உனக்கு அன்னைக்கே நான் ஐடி போட்டேன்டா, நான் தம்பியா நினைச்சு போட்டேன், ஆனா நீ பயன்படுத்திக்கல, சரி நீ கிளம்பி வா அப்படின்னு. இது நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு. நீ எல்லாம் பண்ண மாட்ட, நீ எதுக்கு இதை கேட்கற அப்படின்னு. இல்ல நான் எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லைன்னு 1 hour பேசினேன். என் பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னேன். அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் சொன்ன. அன்னைக்கே கேட்டிருக்கலாம்ல, சரி கிளம்பி வான்னு சொன்னாரு. ஆனா நான் வேற எங்கன்னா மீட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல அந்த நம்ம சின்ன மினி மீட்டிங் ஆள் அது உள்ளதான் மீட் பண்ணோம். மீட் பண்ண அன்னைக்கு இதை விட்டா நமக்கு வாழ்க்கையில வேற வழியே இல்லடான்னு ஆரம்பிச்ச பிசினஸ் தான் 9 மாசம் தான் ஆகுது. இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன். இங்க எவ்வளவு சீனியர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நான் ஏன் இவ்வளவு வேகமா பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் பசங்க மூஞ்ச பார்க்க முடியல, என் பொண்டாட்டி மூஞ்ச பார்க்க முடியல. காலையில எழுந்தா எதனா ஒரு கடங்காரம் வந்துருவான், வீட்லயும் இருக்க முடியல, அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒருத்தனோட சம்பளம், ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான். அதை நம்பி மட்டும்தான் இன்னைக்கு என் குடும்பத்துல 6 ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில தான் நான் இந்த இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கடவுள் அப்படின்னா அது ஆக்சஸ் மட்டும்தான். எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மேபி 8-8.15 இருக்கும். இங்க எல்லாம் நிக்கிறீங்கல்ல, நிச்சயமா நீங்க எல்லாமே ஜெயிப்பீங்க. கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சோ மச்.